செட்டிநாடு ஃபேமஸ் எலும்பு குழம்பு எத்தனை பேர் ட்ரை பண்ணிருக்கீங்க? நல்ல சட்டிலா மைல்டா திக்கான குழம்பு மாதிரி இல்லாம ரைஸுக்கும் சரி இட்லி தோசைக்குமே சூப்பரா இருக்கும். இதை செய்யறதுக்கு முதல்ல ஒரு 1/2 கிலோ எலும்பு இருக்கிற மாதிரியான மட்டன் பீசஸ் சேர்த்துக்கலாம். கொழுப்பு இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க, அது இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ இதுல ஒரு 3 சின்ன வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஜஸ்ட் எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 7-8 விசில் விட்டுறலாம். இது வெந்துட்டு இருக்க சமயத்துல இன்னொரு கடாயில ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட ஒரு பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பட்டையும் சேர்த்துட்டு இது கூடவே நல்லா ஒரு 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் இருந்தா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா மீடியம் சைஸ்ல இருக்க தக்காளி 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நல்லா ஃபுல்லா 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கணும். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதக்கிட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இந்த கலவை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வெந்த இந்த மட்டனோடையே சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லயே உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததா ஒரு 3 டீஸ்பூன் அளவு துவரம் பருப்பை நல்லா குழைய வேக வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில கரைச்சு அந்த தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இது ஒரு சுமார் ஒரு 2 டீஸ்பூன் அளவு இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஜஸ்ட் ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரா கம கமன்னு எலும்பு குழம்பு ரெடி. கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்க. இது யூஸ்வலான குழம்பு மாதிரி இல்லாம நல்லா டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.